வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த இதில் நாம் பிஆர்எஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் தியரியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தியரியை பார்த்து முடித்து அதை உள்வாங்கின பிறகு இதை பார்க்கணும். அப்போ தான் நம்ம ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போது ப்ராப்ளம் 1க்கு போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் த பிஆர்எஸ் ஆஃப் A&Co லிமிடெட் ஆஸ் ஆன் 31/3/2020. கேஷ் புக் பேலன்ஸ் டெபிட் 10,000. டெபிட் அப்படின்னாக்க ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் த பேங்க் 8,000. செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் பிரசன்டட் இன் டு பேங்க் 7,000. Bank charges debited by the bank rupees 1,000. Interest credited by the bank rupees 3,000. Find the balance as per bank statement. இப்போ கேஷ் புக் பேலன்ஸு ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பாஸ்புக் பேலன்ஸு கேட்குறாங்க. இப்போது என்ன பண்ணணுன்னாக்க, இந்த கம்பெனி நேமை மேலே எழுதிக்கணும், A&Co லிமிடெட். அதுக்கப்புறம் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31/3/2020. அப்புறம் 3 காலம் போட்டுக்கணும். ஒன்று பர்டிகுலர்ஸ், இன்னொன்று அமௌண்ட்டு, இன்னொன்று அமௌண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு பேர் இன்னர் காலம்னு பேர், அடுத்தது அவுட்டர் காலம்னு பேர். இப்போ அதை கொடுத்துருக்கிற பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு 10,000 அவுட்டர் காலத்தில் போடுறோம். அடுத்தது ஆடு, இன்னொன்று ஒரு 2-3 இது கழிச்சு லெஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். ஆடு, இன்னொன்று ஒரு 2-3 இடம் விட்டுட்டு லெஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஷு செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் த பேங்க் 8,000 ருபீஸ். செக்கை டெபாசிட் பண்ணிட்டாங்க, கிரெடிட் இன்னும் பேங்க்கில் பண்ணலை அப்படின்னாக்க பாஸ்புக் பேலன்ஸு கேட்டிருக்காங்க. பாஸ்புக் எப்படி காமிக்கும்? செக் டெபாசிட் பண்ணது இன்னும் கிரெடிட் பண்ணலன்னாக்க கம்மியாக காமிக்கும். அதனால லெஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாம் என்ன கண்டுபிடிக்கணுமோ அது கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டடுங்கிறது பேங்க்கில் கம்மியாக இருக்கும். அதனால அந்த 8,000 லெஸ் பண்ணுறோம். செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் பிரசன்டட் இன்டு பேங்க் 7,000 ருபீஸ். இப்போது செக்கு இஷ்யூ பண்ணியாச்சு, அதனால் பேங்க்கில் இன்னும் பேமெண்ட் வாங்கிக்கலை அப்படின்னாக்க பேலன்ஸு அதிகமாக காமிக்கும் பேங்க் பாஸ்புக்கில். அதனால அதை ஆட் பண்ணணும். அதிகமாக காமிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணணும். செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் பிரசன்டட் 7,000 ஆடில் வரும். அதுக்கடுத்தது பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை த பேங்க் அப்படின்னாக்க பேலன்ஸு கம்மி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டெபிட்டட் அப்படின்னாக்க பேங்க் பாஸ்புக்கில் டெபிட் பண்ணால் பேலன்ஸ் கம்மியாகும், கிரெடிட் பண்ணால் பேலன்ஸு அதிகமாகும். இப்போ பேங்க் சார்ஜஸ் டெபிட் பண்ணியிருக்காங்கன்னா 1,000 ரூபாய் கம்மியாகும். கம்மியாகும்னா லெஸ், பேங்க் சார்ஜஸ் 1,000 ருபீஸ் லெஸ்ஸில் போடணும். அதுக்கடுத்தது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க்கு 3,000 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கிரெடிட் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் அதிகமாகும், அதிகமாகும்னா ஆட் பண்ணிக்கணும். பாஸ்புக்கில் என்ன ஆகும் அப்படின்னு, ஏன்னா கேட்ட கேள்வி பாஸ்புக்கை கேட்டிருக்காங்க, ஆட் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது 7,000 3,000 ஆட் பண்ணுறோம், மொத்தம் 10,000 ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே பேலன்ஸு ஆஸ் பர் கேஷ் புக்கு 10,000 இருந்தது, இதுவும் சேர்த்தா 20,000. அதுலேருந்து 8,000 + 1,000 லெஸ் பண்ணுறோம், 9,000 லெஸ் பண்ணுறோம். அப்படின்னாக்க பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கு எவ்வளோன்னா 11,000 ருபீஸ். அதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி 11,000 ருபீஸ். ஓகே, இப்போது நாம் 3வது ப்ராப்ளத்துக்கு போகிறோம். From the following particulars, prepare the BRS of A&Co Limited as on 31/3/2020. Cash book balance credit 40,000 அப்படின்னா கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு காட்டுதுன்னு அர்த்தம், ஓடி. ஏன்னா கேஷ் புக் டெபிட் பேலன்ஸ் காட்டினா ஃபேவரபிள் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் காட்டினா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் த பேங்க் 20,000.
checks issued but not presented into the bank 14,000, bank charges on overdraft debited by the bank 6,000, dividend received and credited by the bank 5,000, find the balance as per bank statement. இப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி பேங்க் பேலன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போதும் போல மேலே கம்பெனி நேமு, அதுக்கு அடுத்தது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31/3/2020, 3 காலம் பர்டிகுலர், இன்னர் காலம் அமௌண்ட்டு, அவுட்டர் காலம் அமௌண்ட்டு. இப்போது கொடுத்துருக்கிறது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு கிரெடிட் அப்படின்னா அன்ஃபேவரபுள் 40,000. அதுக்கு செக்ஸு அதில் நம்ம எப்போதும் சொன்ன மாதிரி ஆடு லெஸ்ன்னு ஒரு 3 காலம் தள்ளி தள்ளி போட்டுக்கணும். இப்போ ஆடு போட்டிருக்கோம், அதுக்கடுத்து 3 காலம் தள்ளி லெஸ் போடுறோம். செக்ஸு டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இந்த பேங்க்கு 20,000. இப்போ டெபாசிட் பண்ணியாச்சுனாக்கா கேஷ் புக்கில் ஓடி வந்து கம்மியாக காமிக்கும், வேறஸ் அங்கே அதிகமாக இருக்கும். பாஸ்புக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அங்கே அதிகமாக இருக்குன்றதுனால ஆடு செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 20,000. அதுக்கு அடுத்தது செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் இன்டு பேங்க் 14,000. செக்கை இஷ்யூ பண்ணிட்டோம்னாக்க நம்மளோட ஓடி கேஷ் புக்கில் அதிகமாக இருக்கும், பாஸ்புக்கில் கம்மியாக இருக்கும். கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக்கு, அதனால கம்மியாக இருக்குன்றதுனால லெஸ். செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் 14,000. அடுத்தது பேங்க் சார்ஜஸ் ஆன் ஓடி டெபிட்டட் பை த பேங்க். பேங்க்கில் பேங்க் சார்ஜ் டெபிட் பண்ணியிருக்காங்க, கேஷ் புக்குக்கு அது தெரியாது, அதனால அது கம்மியாக இருக்கும். ஓடி வந்து இங்கே அதிகமாக இருக்கும் பாஸ்புக்கில், அதனால அதிகமாக இருக்குன்றதுனால பேங்க் சார்ஜஸ் ஆடில் வரும். அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் ரிசீவ்டு அண்ட் கிரெடிட்டட் பை த பேங்க் 5,000 rupees அப்படின்னாக்க டிவிடெண்ட் ரிசீவ்டு வந்துருச்சுனாக்க பேங்க்கில் பேலன்ஸு கம்மியாகும், அதாவது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸு நமக்கு கம்மியாகும். ஆனால் கேஷ் புக்குக்கு அது தெரியாது, ஓடி அதிகமாக காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் பேங்க் பாஸ்புக்கு கம்மியாக இருக்குன்றதுனால லெஸ் டிவிடெண்ட் கிரெடிட்டட் பை த பேங்க் 5,000 rupees. ஸோ 40,000 rupees கேஷ் புக்கு பேலன்ஸு அன்ஃபேவரபுளாக இருந்தது. அதில் செக் டெபாசிட்டடும் பேங்க் சார்ஜஸும் ஆட் பண்ணினோம்னாக்க 26,000 ஆட் பண்ணோம்னா டோட்டல் 66,000 வருது. அதில் செக்கு இஷ்யூடும் டிவிடெண்ட் கிரெடிட்டடும் 19,000 ரூபாய் கம்மி பண்ணோம்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஓவர் டிராஃப்ட் 47,000. அடுத்தது நம்ம ப்ராப்ளம் நம்பர் 4க்கு போகிறோம். From the following particulars, prepare the BRS of A&Co Limited as on 31/3/2020. பேலன்ஸ் டெபிட், அதாவது ஓவர் டிராஃப்ட். பேங்க் பேலன்ஸு டெபிட்டாக இருந்ததுன்னா ஓவர் டிராஃப்ட். பேலன்ஸ் டெபிட் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 60,000. Checks deposited but credited in the bank on 2/4/2020 22,000. Checks issued but presented into the bank on 4/4/2020 28,000. Bank charges on OD debited by the bank 2,000. A customer has paid directly into bank 35,000. ஸோ நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது பேலன்ஸ், அதாவது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது ஓடி, அதாவது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது சொல்யூஷனுக்கு போகிறோம். எப்போதும் போல் அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸு டெபிட் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 60,000. செக்கு டெபாசிட் பட் நாட் கிரெடிட்டட், இதுக்கு அர்த்தம் கிரெடிட்டட் பை த பேங்க் ஆன் 2/4/2000னாக்க 31/3 கிரெடிட் ஆகலை 22,000. சப்போஸ் இது வந்து இப்போ செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 22,000 அப்படின்னா நம்மளோட கேஷ் புக்கில் என்னவா இருக்கும்? செக் டெபாசிட்னா ஓடி கம்மி பண்ணியிருப்போம், அதனால லெஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் லெஸ்ஸில். செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட், செக்கு இஷ்யூ பண்ண பிறகு நம்மளோட ஓடி அதிகமாகிடும் கேஷ் புக்கில். நாம் கேஷ் புக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அதனால செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் 28,000. பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் சார்ஜஸ்ன்னா ஓடி பேங்க் பாஸ்புக்கில் அதிகமாக இருக்கும், ஆனால் இங்கே கம்மியாக இருக்கும், அதனால லெஸ் பேங்க் சார்ஜஸ் 2,000.
அடுத்தது கஸ்டமர் ஹேஸ் பெய்டு டைரக்ட்லி இன்டு பேங்க் 35,000 கஸ்டமர் பே பண்ண பிறகு பேங்க் பாஸ்புக்கில் ஓடி கம்மியாகும், ஆனால் கேஷ் புக்கில் ஓடி அதிகமாக இருக்கும். அதனால ஆடு கேட்டிருக்கிறது கேஷ் புக்கு, அதனால ஆடு கஸ்டமர் பெய்டு டைரக்ட்லி இன்டு பேங்க் 35,000. இப்போ ஆன்சர் போட்டோம்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓடி வந்து 60,000 ரூபாய். அதில் செக்ஸ் இஷ்யூடும் கஸ்டமர் பெய்டு டைரக்ட்லியும் அந்த 28,000 35,000 சேர்த்து ஆட் பண்ணோம்னா 1,23,000 வருது. அதில் லெஸ் செக்ஸ் டெபாசிட்டும் பேங்க் சார்ஜஸும் 22,000 ப்ளஸ் 2,000 24,000 மைனஸ் பண்ணினோம்னாக்க 99,000 வரும். ஓகே, அடுத்தது நாம் 5வது ப்ராப்ளத்துக்கு போகிறோம். From the following particulars, prepare the DRS of A&Co Limited as on 31/3/2020. Cash book balance debit அப்படின்னாக்கா favorable balance 10,000 rupees. Checks deposited but credited in the bank on 4/4/2020 அப்படின்னாக்கா 8,000 rupees. அப்படின்னாக்கா checks deposited but not credited. Checks issued but presented into bank on 2/4/2020 to 7,000 rupees. அப்படின்னாக்கா checks issued but not presented 31/3 present பண்ணல. அப்புறம் a sum of rupees 1,000 wrongly debited in the bank statement. டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னால பேலன்ஸ் குறைச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ் தான் ஃபேவரபிள் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ்னாக்க அன்ஃபேவரபிள். என்ன டெபிட் ஆனாலும் பேலன்ஸ் கம்மியாகும். A payment through internet entered in the bank book 3,000. பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கிரெடிட் வருதுன்னு அர்த்தம். பேங்க் புக்கில் கிரெடிட் வருதுன்னா பேலன்ஸ் அதிகமாகுது. ஃபைண்ட் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இது எப்போதும் போல் அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இப்போது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு கொடுத்துருக்காங்க 10,000 rupees அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிறோம். இப்போது ஆடு போடுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு 3 காலம் கழித்து லெஸ்ன்னு போட்டு வச்சுக்கிறோம். இப்போது செக்ஸ் டெபாசிட்டடு பட் நாட் கிரெடிட்டடுங்கிறது 8,000 ரூபாய். செக் டெபாசிட் பண்ண பிறகு நம்ம கேஷ் புக்கில் அதிகமாக இருக்கும், வேற பாஸ் புக்கில் கம்மியாக இருக்கும். அதனால இப்போ லெஸ்ங்கிற இடத்துல செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக்கில், அதனால 8,000 ரூபாய் லெஸ். அப்புறம் செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டடு. செக் இஷ்யூ பண்ண பிறகு கேஷ் புக்கில் கம்மியாகும், பாஸ்புக்கில் அதிகமாக இருக்கும். அதனால ஆட் பண்ணணும் செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் 7,000 ரூபாய். அடுத்தது 1,000 rupees ராங்லி டெபிட்டட். அதனால பாஸ்புக்கில் பேலன்ஸு கம்மியாக காட்டுறாங்க 1,000 ரூபாய். அதனால ராங் டெபிட் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு 1,000 rupees. அதுக்கு அடுத்தது எ பேமெண்ட் த்ரூ இன்டர்நெட் என்டர்ட் இந்த பேங்க், அதாவது கிரெடிட் கொடுக்குறாங்க ஒரு 3,000 ரூபாய். அப்போனா பாஸ்புக்கில் பேலன்ஸு அதிகமாக காட்டுறாங்க. அதனால ஆடு இன்டர்நெட் பேமெண்ட்டு ரிசீவ்டு பை த பேங்க் 3,000 rupees. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குங்கிறது 10,000 ரூபாய். செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் கிரெடிட்டட் ப்ரெசன்டட் அப்படிங்கிறது 7,000. இன்டர்நெட் பேமெண்ட்டு வந்து ஒரு 3,000 ரூபாய். ஸோ அதை ஆட் பண்ணோன்னா 20,000 வரும். அப்புறம் செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் ஒரு 8,000. ராங் டெபிட் இந்த பாஸ்புக் வந்து ஒரு 1,000. மொத்தம் 9,000 மைனஸ் பண்ணினோன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 11,000 rupees. Now problem number 6. From the following particulars, prepare the BRS of A&Co Limited as on 31/3/2020. Balance credit as per bank statement 22,000. அப்படின்னா favorable balance bank passbookல இருக்கு. Checks deposited but credited in the bank on 2/4/2020 4,000. Checks issued but presented into bank on 4/4/2020 8,000. Checks dishonored debited by the bank 3,000 rupees. Overcast of rupees 2,000 on the credit side of the bank statement is noticed. Find the balance as per cash book. இப்போ நான் பர்டிகுலர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஃபார்மேட்டை போட்டுக்கிட்டு இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு 22,000. நாம் கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ கேஷ் புக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதில் ஆட் போட்டுக்கிட்டு ஒரு 3 காலம் தள்ளி லெஸ் போட்டுக்கணும்.
செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இப்போ 4000 ரூபாய். செக் டெபாசிட் பண்ணவருக்கு கேஷ் புக்கு வந்து அதிகமாக காமிக்கும், அதனால ஆட் பண்ணணும். அடுத்தது செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் 8000 ருபீஸ் அப்படின்னா நம்மளோட கேஷ் புக்கு பேலன்ஸு கம்மியாக காமிக்கும், அதனால லெஸ் பண்ணணும். அப்புறம் செக் டிசானர்டு டெபிட்டட் பை த பேங்க் 3000, இது நமக்கு கேஷ் புக்குக்கு தெரியாது, அதனால பாஸ்புக்கில் நம்மளோட பேலன்ஸை கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க 3000 ரூபாய், ஆனால் கேஷ் புக்கில் அதிகமாக இருக்கும், அதனால ஆடு செக் டிசானர்டு 3000 ரூபாய். அடுத்தது ஓவர் காஸ்ட் ஆஃப் 2000 ருபீஸ் அந்த கிரெடிட் சைடு ஆஃப் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். கிரெடிட் சைடுன்னா நம்மளோட ஃபேவரபிள் பேலன்ஸ், அதில் நமக்கு கிரெடிட் கொடுத்துருக்காங்க 2000 அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதாவது பேலன்ஸு அதிகமாக காட்டுறாங்க, கேஷ் புக்கில் கம்மியாக இருக்கும், அதனால லெஸ். ஓவர் காஸ்ட் ஆஃப் கிரெடிட் சைடு ஆஃப் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது லெஸ் 2000 ரூபாய். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு பார்க்கணும். பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் வந்து 22,000, அதில் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டடு அதுவும் செக் டிசானர்டு அந்த 3000த்தையும் ஆட் பண்ணுறோம். 7000 ஆட் பண்ணோம்னாக்க 29,000. அதுலேருந்து செக்ஸ் இஷ்யூடு ஒரு 8000 ரூபாயும் ஓவர் காஸ்ட் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு 2000, ஆக 10,000 நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணினோம்னா 19,000 பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். Next, problem number 7. From the following particulars, prepare the BRS of A&Co Limited as on 31/3/2020. Cash book balance credit to 40,000, it is unfavorable balance, credit nirunda. Checks deposited but not credited in the bank 20,000. Checks issued but not presented into the bank 14,000. Checks deposited 6,000 on 23/2020 entered 2 times in the cash book. செக் டெபாசிட் பண்ணியிருக்கோம் 6000 ரூபாவை கேஷ் புக்கில் 2 வாட்டி எழுதியிருக்காங்க, ஆனால் பேங்க்கில் கிரெடிட் கொடுக்கறது ஒரு 6000 தான் கொடுத்துருப்பாங்க. பேங்க் ரெக்கார்டட் எ கேஷ் டெபாசிட் ஆஃப் 7,900 as 9,700. 7,900 ரூபாய் டெபாசிட் பண்ணதை பாஸ்புக்கில் 9,700 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி நம்மளோட பேலன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், இப்போ கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது எப்போதும் போல் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு இன்னர் காலம் அவுட்டர் காலம் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸு 40,000. இப்போ ஆட் போட்டுக்கோங்க, ஒரு 2-3 காலம் கழிச்சு லெஸ் போட்டுக்கோங்க. செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இந்த பேங்க்கு 20,000 அப்படின்னாக்க டெபாசிட் பண்ண பிறகு நம்மளோட ஓடி கேஷ் புக்கில் கம்மியாக இருக்கும், வேற பாஸ்புக்கில் அதிகமாக இருக்கும்னாக்க ஆடு. நாம் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது என்ன வருது, அதிகமாக இருக்கும்னா ஆடு. கண்டுபிடிக்க வேண்டியது பாஸ்புக்கு. அடுத்தது செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் இன் டு பேங்க் அப்படின்னா செக்கு இஷ்யூ பண்ணியாச்சுன்னா நம்மளோட ஓடி இன்னும் அதிகமாகிடும், வேற பாஸ்புக்கில் ஓடி கம்மியாக இருக்கும்னா லெஸ். அதுக்கடுத்தது செக் டெபாசிட்டட் 6000 ரூபாய் 2 வாட்டி எழுதியிருக்காங்க கேஷ் புக்கில்னா ஓடி கம்மியாக இருக்கும், வேற நம்மளோட பாஸ்புக்கில் அதிகமாக இருக்குன்றதுனால ஆடு. அடுத்தது பேங்க் ரெக்கார்டடு, இப்போ 1,800 ரூபாய் பேங்க் டெபாசிட்டில் அதிகமாக போட்டிருக்காங்க, அதாவது நம்மளோட ஓடியை குறைச்சிருக்காங்க, ஓடியை பாஸ்புக்கில் குறைச்சிருக்காங்க 1,800 ரூபான்னாக்க லெஸ் வரும். ஸோ ராங் என்ட்ரி இந்த பேங்க் புக்கு வந்து 1,800 ரூபாய் லெஸ்ஸில் வரும். இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு 40,000 ரூபாய். ஆட் செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 20,000. செக்ஸ் டெபாசிட்டட் ரிட்டர்ன் டுவைஸ் இன் கேஷ் புக் அதுவும் ஆட் பண்ணோம் 6,000. 26,000 ஆட் பண்ணோம்னாக்க 66,000 ரூபாய் வரும். அதுலேருந்து செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் ஒரு 14,000 ருபீஸ். ராங் என்ட்ரி இந்த பேங்க் புக்கு வந்து ஒரு 1,800 ரூபாய். 15,800 இதுலேருந்து கம்மி பண்ணோம்னாக்க 50,200 ரூபாய் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஓவர் டிராஃப்ட் இவ்வளோ வரும். Problem number 8. From the following particulars, prepare the BRS of A&Co Limited as on 31/3/2020. Balance, debit balance அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி டெபிட் பேலன்ஸாக இருந்ததுன்னா அது ஓவர் டிராஃப்ட் 60,000 ரூபாய்.
checks deposited but credited in the bank on 2/4/2020 22,000, checks issued but presented into the bank on 4/4/2020 28,000, issue checkbook charges rupees 2,000 entered in the passbook, dividend collected and entered in the passbook 35,000, find the balance as per cash book. Cash book ஓட பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது கேஷ் புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், ஏன்னா பாஸ்புக்கோட அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதும் போல பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 60,000 ரூபாய். இந்த செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னாக்க கேஷ் புக்கில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க கம்மி, நம்மளோட ஓடி கம்மியாகும், அதனால லெஸ். அடுத்தது செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் இன்டு பேங்க்னாக்க நம்மளோட ஓடி கேஷ் புக்கில் அதிகமாக இருக்கும், அதனால ஆட். இஷ்யூ செக் புக் சார்ஜஸ் 2,000 ரூபாய் அப்படின்னாக்க பேங்க்ல ஓடி அதிகமாக இருக்கும், கேஷ் புக்கில் கம்மியாக இருக்கும், கேஷ் புக்கில் கம்மியாக இருக்கிறதுனால லெஸ் செக் புக் சார்ஜஸ். அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் என்டர்ட் இன் த பாஸ்புக் அப்படி 35,000 அப்படின்னாக்க டிவிடெண்ட் கலெக்டட்னாக்க இமீடியட்டாக நம்மளோட ஓடி பாஸ்புக்கில் கம்மியாக இருக்கும், ஆனால் கேஷ் புக்கில் அதிகமாக இருக்கும், அதனால டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க் ஆடில் போட்டுக்கணும். இப்போ ஆன்சர் போடுறோம். பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 60,000, அதில் செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் 28,000, டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க் 35,000. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் வந்து 1,23,000 வருது. அதிலேருந்து செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 22,000ஐயும் செக் புக் சார்ஜஸ் ஒரு 2,000ஐயும் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க 24,000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க 99,000 பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 9. On 31st March 2020, the bank column of the cash book of Sundar Traders showed a debit balance of rupees 8,040. அப்படின்னா கேஷ் புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸு 8,040 ரூபாய் காட்டுது. On examining the cash book and the bank statement, it was found that a check of rupees 448 deposited on 27th March 2020 was credited by the bank only on 2/4/20. அதாவது செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட்னு வரும். அப்புறம் ஏ பேமெண்ட் மேடு த்ரூ நெட் பேங்கிங் ஃபார் rupees 36 ரிட்டர்ன் டுவைஸ் இந்த கேஷ் புக். 36 ரூபா நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ்ஸு, அது வந்து 2 வாட்டி கேஷ் புக்கில் எழுதியிருக்காங்க. ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் rupees 200 was discounted by Sundar Traders with a bank. The bill was dishonored on 31st March 20, but no entry has been made in the books of Sundar Traders. அதாவது இது வந்து செக் டிசானர் மாதிரி பில்லு டிசானர் ஆகிருக்கு, அது வந்து பேங்க் பாஸ்புக்கில் போட்டிருக்காங்க, ஆனால் அது சுந்தர ட்ரேடர்ஸோட அக்கௌண்ட்டில் வரலை. செக்ஸ் அமௌண்டிங் டு 100 which was issued to trade payable and entered in the cash book before 31st March 20 but was not presented for payment until that date. செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அது வந்து நாட் presented for payment. அப்புறம் செக் அமௌண்டிங் டு 400 had been recorded in the cash book as having been deposited into bank on 30th March 2020 but was not entered in the bank statement on 3/4 but was entered in the bank statement on 3/4/2020. அதாவது செக் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அது வந்து கேஷ் புக்கில் எழுதியிருப்பாங்க, ஆனால் பேங்க் பாஸ்புக்கில் 3/4/2020 தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ செக்ஸ் டெபாசிட்டட் பட்டு நாட் கிரெடிட்டட் இன்டு த பேங்க்னு வரும். அடுத்தது டிவிடெண்ட் rupees 600 received for Sundar Traders not informed by the bank but credited in their books of account. பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருக்காங்க டிவிடெண்ட் கிரெடிட்டடு, அதனால கேஷ் புக்கில் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அதனால எழுதலை. A sum of rupees 300 was wrongly debited to Sundar Traders by the bank for which the no details are available.
பேங்க்கில் ஒரு 300 ரூபாய் டெபிட் பண்ணியிருக்காங்கன்னாக்க பேலன்ஸ் கம்மி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ரீசன்னு அது தெரியல. அப்புறம் ஆன் 31st March 2020 the payment side of the cash book was under cash by rupees 240. பேமெண்ட் சைடுனாக்கா கிரெடிட் சைடு, பேங்க் கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் கம்மி பண்ணாங்க அப்படின்னாக்க நம்மளோட பேலன்ஸு அதிகமாக காட்டும்னு அர்த்தம். கேஷ் புக்கில் கிரெடிட் சைடுன்னா பேமெண்ட் சைடில் 240 ரூபாய் கம்மியாக காட்டுறாங்க அப்படின்னாக்க நம்மளோட பேலன்ஸு அதிகமாகும். இந்த பேக்ரவுண்டில் இப்போ சொல்யூஷனுக்கு போகிறத இந்த ஃபார்மேட் எல்லாம் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு வந்து 8040 ரூபாய். இது ஃபேவரபிள் பேலன்ஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்புக்கோட பேலன்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 காலம் தள்ளி லெஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதில் எதெல்லாம் ப்ளஸில் வரும், எதெல்லாம் மைனஸில் வரும்னு பார்ப்போம். செக் ஆஃப் rupees 448 டெபாசிட்டட் பட் வாஸ் கிரெடிட்டட். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 448 ரூபாய். செக்கு டெபாசிட் பண்ணிட்டோம்னாக்க கேஷ் புக்கில் நம்மளோட பேலன்ஸை அதிகமாக காட்டும், பாஸ்புக்கில் கம்மியாக காட்டும். அதனால பாஸ்புக்கு கண்டுபிடிக்கிறோம் லெஸ் மைனஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், ஏ பேமெண்ட் மேடு த்ரூ நெட் பேங்கிங் 36 ரிட்டர்ன் டுவைஸ் இந்த கேஷ் புக். 36 ரூபாய் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் நெட் பேங்கிங்கில், கேஷ் புக்கில் 2 வாட்டி எழுதிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பேலன்ஸ் கம்மியாகுது, பாஸ்புக்கில் அதிகமாக இருக்கும். அதனால ஆடு. அடுத்தது ப்ளஸ் பாஸ்புக்கு. அதனால அடுத்தது இங்கே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு 200 ரூபாய் டிசானர் ஆகிருக்குன்னா பாஸ்புக்கில் கம்மியாக இருக்கும் பேலன்ஸு, அதனால லெஸ்ஸில் வரும். அடுத்தது செக்கு 160 rupees இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டு. செக்கு இஷ்யூ பண்ணால் இமீடியட்டாக நம்மளோட கேஷ் புக்கில் மைனஸ் ஆகிடும், வேற பாஸ்புக்கில் அதிகமாக காட்டும். அதனால செக்ஸ் இஷ்யூடு வந்து ஆட் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 400 ரூபாய் ரெக்கார்டட் இந்த கேஷ் புக் ஆஸ் ஹேவிங் பீன் டெபாசிட்டட். இதான் செக்கு டெபாசிட்டட் பட் நாட் ப்ரெசன்டட் ஒரு 400 ரூபாய். இந்த செக்கு டெபாசிட் பண்ண பிறகு நம்மளோட பேலன்ஸு அதிகமாக காட்டும் கேஷ் புக்கில், பாஸ்புக்கில் கம்மியாக இருக்கும். அதனால லெஸ் செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் ப்ரெசன்டட். அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட். நெக்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட் ₹600 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 600 கலெக்டட் பை த பேங்க். அதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால பாஸ்புக்கை தான் கண்டுபிடிக்கிறோம், ஆடு இங்கே டிவிடெண்ட். அப்புறம் ஏ சம் ஆஃப் ₹300 வாஸ் ராங்லி டெபிட்டட் பை சுந்தர் ட்ரேடர்ஸ் பை பேங்க். கம்மி பண்ணியிருக்காங்க பேலன்ஸை, ஒரு 300 டெபிட் பண்ணியிருக்காங்க. டெபிட்னாக்கா கம்மின்னு அர்த்தம், கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால லெஸ் 300 ரூபாய் ராங் டெபிட் பை பேங்க்கு. அதுக்கடுத்து 31st March கேஷ் புக்கு வந்து கேஷ் புக்கை வந்து அண்டர் கேஷ் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் சைடு 240 ரூபாய். அதனால பேலன்ஸு கம்மியாக அதிகமாக காமிச்சிருக்காங்க கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு, கிரெடிட் சைடு. அதனால நம்மளோட பேலன்ஸு அதிகமாக காமிச்சிருக்காங்க, இங்கே கம்மியாக இருக்கும். அதனால அண்டர் கேஷ் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக்கு பாஸ்புக்கு கண்டுபிடிக்கும் போது மைனஸ் போடணும். இப்போ வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு 8040 ரூபாய். அதில் எதெல்லாம் ப்ளஸ் சைன் போட்டிருக்கோமோ அதெல்லாம் இங்கே எழுதணும் ஆடில். நெட் பேமெண்ட் என்டர்டு டுவைஸ் இந்த கேஷ் புக்கு 36 ரூபாய். செக்ஸ் இஷ்யூ டு ட்ரேடு பேயபிள் நாட் எட் ப்ரெசன்டட் ஒரு 100 rupees. டிவிடெண்ட் டைரக்ட்லி கலெக்டட் பை பேங்க்கு ஒரு 600 ரூபாய். இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னாக்கா டோட்டல் வந்து 8776 வரும். அதுலேருந்து செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் பை பேங்க்கு ஒரு 448. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிசானர்டு ஒரு 200 rupees. செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் பை பேங்க் ஒரு 400 ரூபாய். அப்புறம் ராங் டெபிட் பை பேங்க் ஒரு 300 ரூபாய். அண்டர் கேஷிங் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வந்து 240 ரூபாய். இதெல்லாம் டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணோம்னாக்க பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 7188.
So problem number 10. From the following particulars, prepare the BRS of A&Co Limited as on 31/3/2020 to find out the balance as per cash book. Cash book balance கண்டுபிடிக்கணும். OD as per bank statement 65,000. So OD as per passbook கண்டுபிடிக்கணும். So checks deposited into bank but not yet credited 1,05,000. Checks issued but not yet presented for payment rupees 30,000. Wrong debit by the bank 5,000. Interest and bank charges debited by bank 1,800. Insurance premium on goods directly paid by the bank as per the standing instruction rupees 1,000. இப்போ நம்ம எப்போதும் போல இந்த பர்டிகுலர்ஸ் அந்த காலம்லாம் போட்டுக்கிட்டு பேலன்ஸ் ஓடி ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 65,000 நாம கண்டுபிடிக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுக்கணும். பேலன்ஸ் ஓடி ஆஸ் பர் கேஷ் புக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ பேலன்ஸ் ஓடி இப்போ பாக்கி டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு பார்க்கணும். செக்ஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கிரெடிட்டட் அப்படின்னா செக் டெபாசிட் பண்ண பிறகு கேஷ் புக்கில் நம்மளோட ஓடி கம்மி ஆகிடும். அதனால கேஷ் புக்கு தான் கண்டுபிடிக்கிறோம், லெஸ்ஸில் போடணும், மைனஸ். அடுத்தது செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் எட் ப்ரெசன்டட் இன்டு பேங்க்கு அப்படின்னாக்க 30,000 அப்படின்னாக்க நம்மளோட செக்கு இஷ்யூ பண்ண பிறகு நம்மளோட ஓடி கேஷ் புக்கில் அதிகமாகிடும். அதனால ப்ளஸ் பண்ணுறோம். ராங் டெபிட் பை த பேங்க் 5,000 ரூபா அப்படின்னாக்க பாஸ்புக்கில் ஓடிக்கு அதிகமாக காட்டுவாங்க, ஆனால் கேஷ் புக்கில் கம்மி ஆகிடும். அதனால லெஸ்ஸு, மைனஸ்ஸு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை த பேங்க் 1,800 ரூபான்னாக்க நம்மளோட பாஸ்புக்கில் ஓடி 1,800 ரூபாய் அதிகமாக இருக்கும், ஆனால் கேஷ் புக்கில் மைனஸ்ஸு. அதனால ஓடி மைனஸில் வரும். அதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டைரக்ட்லி பெய்டு பை பேங்க் ஒரு 1,000 ருபீஸ் டைரக்டாக பே பண்ணிட்டாங்க. அதனால ஓடி அதிகமாக இருக்கும் பாஸ்புக்கில், வேற கேஷ் புக்கில் கம்மியாக இருக்கும். அதனால இது மைனஸ். ஸோ ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும்தான், பாக்கி எல்லாம் மைனஸ் தான். செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் மட்டும்தான் ப்ளஸ் வரும். இப்போ 65,000 பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி ஓடி, செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் 30,000, டோட்டல் 95,000 இப்போ ப்ளஸில் இருக்கு ஓடியில். அதுலேருந்து லெஸ் பண்ணுறோம். செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 1,05,000. ராங் டெபிட் பை த பேங்க் ஒரு 5,000. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க் ஒரு 1,800. இன்சூரன்ஸ் பிரீமியம் டைரக்ட்லி பெய்டு பை த பேங்க் ஒரு 1,000. இதோட டோட்டலை பார்த்தோம்னாக்க 1,12,800 ரூபாய் வருது. ஆனால் அங்கே 95,000 தான் வருது. 95,000 1,12,800 மைனஸ் போட்டால் நெட்டா 17,800 மைனஸ். அதாவது பேலன்ஸு ஆஸ் பர் பாஸ்புக் வந்து மைனஸ் 17,800. அதாவது ஓடி மைனஸில் இருக்கு அப்படின்னாக்க ஃபேவரபிள் பேலன்ஸாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸு 17,800 ரூபாய் ஆஸ் பர் த cash book. Thank you very much. All the best. நீங்கள் எல்லாம் இப்போ நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். இதுக்கு தியரியோட பேக்ரவுண்டு ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இதுக்கும் திருப்பியும் நீங்கள் இது சரியாக புரியல அப்படின்னாக்க தியரியை இன்னொரு வாட்டி போய் பாருங்கள். அப்போ இது ஈஸியாக புரியும். தியரியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு பிஆர்எஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாக்க கமெண்ட் பேஜில் நீங்கள் உங்களோட டவுட்டை ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னாக்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னாக்க உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் இது பிடிச்சிருந்ததுனாக்க உங்களோட லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது நல்லா பிடிச்சிருந்ததுனாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.